அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஜூலை மாதம் வியாழக்கிழமை 30/7/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்றைய திதி இரவு 10 மணி வரை பிரதமை, பின்பு த்விதியை திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:52 வரை திருவோண நட்சத்திரம், பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் தான் சந்திரன் இருக்காரு. இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்னதாக தொழிலில் தடங்களை இன்னைக்கு உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் இருக்கின்றன. அதனால் ஜாகிரதையாக இருங்க. ரொம்ப சூக்ஷ்மமாக கவனமாக சின்ன சின்ன மாற்றத்தை கூட உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி உடனடியாக அந்த தேவைப்பட்ட ஆக்ஷன் அதை நீங்கள் பண்ணி ஆகணும். குடும்பத்தில் கூட அவசியம் இல்லாமல் சின்ன சின்ன சலசலப்பு, மெயினாக இந்த பணம் தனம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்ன ஏது, அந்த மாதிரியான சில டாபிக் வரும். அதில் சில அதிகப்படியான வார்த்தைகளை சிதற விட்டுறாதீங்க. அது ரொம்ப கஷ்டம் பின்னாடி சமாளிக்கிறதுக்கு. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருந்தால் அந்த முருகனுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனையை பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளை தொடங்குங்க. இந்த மாதிரி மேஜராக குடும்பத்தில் வரக்கூடிய இஷ்யூஸோ, தனம் சம்பந்தப்பட்டதோ, பணப்பற்றாக்குறையோ, கடன் நெருக்கடியோ இதெல்லாம் தீருவதற்கு கந்தனுடைய அருள் தேவைப்படுகிறது இன்னைக்கு. அதனால் முருகன் கோயிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாம் நன்றாக நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கொஞ்சம் பலமிழந்து பலவீனமாக இருப்பதால் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி ஏதாவது எடுக்கணும்னா நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடுங்க. அப்போ தான் அந்த முடிவு பூர்த்தியை எட்டும். இன்றைக்கி நிதி நிலைமை சாதாரணமாக இருக்குது. செலவுக்கு கட்டுப்படியாகக்கூடிய அளவுக்கு நிதி வந்துடும். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை, நார்மலாக இருக்குது. மனநிலை நல்லா இருக்குது. சராசரியான நாள் இருந்தாலும் இன்றைக்கி கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். சின்ன விஷயத்துக்கு கூட மெனக்கெட்டு பண்ணணும். ஆனால் அதை பண்ணக்கூடிய லெவலுக்கு உடல் ஆரோக்கியமும் மனநிலையும் ஒத்துழைக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கும் சந்திராஷ்டமம், இன்றைக்கும் கவனம் தேவை. ஆனால் இன்னைத்திய சந்திராஷ்டமம் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக கவலைப்பட வேண்டாம். என்ன முக்கியமான அட்வைஸ் இன்றைக்கி அப்படின்னா, அடுத்தவங்களோட மேட்டரில், விவகாரங்களில், விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, ஏதோ ஒன்று அதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுறது, இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக நடந்துடும் உங்களை அறியாமல். ஆனால் நாளை மறுநாள் அது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக திரும்ப உங்களையே ஹிட் பண்ணும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இன்றைக்கி மைண்ட் யுவர் பிஸ்னஸ், இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். உங்களுடைய வேலையை மாத்திரம் பார்த்துட்டு நீங்கள் பாட்டு காலையில் எழுந்திரிச்சு அமைதியாக மற்ற விஷயங்களை பார்த்துட்டு போகிறது நல்லது. வேறு ஒன்றும் இன்றைக்கி ரொம்ப வான் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களுடைய நாள் நன்றாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான யோகமான நாள். 7ஆம் வீட்டு சந்திரன் உங்களை நல்ல கீ கொடுத்த பொம்மை மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆக்டிவாக வேலை செய்ய வைப்பார். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, நல்ல வருமானம் கிடைக்கும், புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப திருப்தியாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல அந்யோன்யம், நல்ல புரிந்து கொள்ளுதல்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக விட்டு கொடுத்து போய் அந்த மாதிரியான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். இதை எல்லாத்தையும் விட சமுதாயத்திலேயோ அல்லது உறவினர்கள் மத்தியிலேயோ உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டி உங்கள ரொம்ப சாதாரணமா எடை போட்டவங்க மனசுல, இன்னைக்கு உங்கள பத்தின உங்களுடைய உண்மையான வேல்யூ, மதிப்பு தெரிஞ்சு, அவங்களே ரொம்ப குறுகுறுப்பா அவமானப்படுவாங்க. இந்த மாரி நம்ம பேசிட்டோமே, இந்த மாரி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கூடிய விரைவில உங்க காதுக்கு வரும். ஸோ, இன்னைக்கு நிதி, குடும்பம், சமுதாயம், உறவினர்கள் எல்லார் மத்தியிலயுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்னைக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன். அதனால மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ வரும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சமாளித்து முறியடித்து வெற்றி காண்பீர்கள். இது ஒரு நல்ல கிரேட் பிளஸ்ஸிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ். உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இன்னைக்கு தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நாள். தொழில் நல்லா இருக்கு. இருந்தாலுமே இன்றைக்கும் கூட நீங்கள் இந்த உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், அந்த சந்திரனோட வீட்டில் தான் குரு இருக்கார். குரு தான் போஜனாகாரகன். அதனால் போஜனத்தினால் உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கடினமான முயற்சி. இன்றைக்கி உங்களுடைய புத்திக்கு நிறைய வேலை இருக்குது. கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தீர்வு ஏற்படும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஏதோ ஒரு வழி பிறக்கும், கொடுத்துருவீங்க அல்லது கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணிடுவீங்க. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் டஃப். குழந்தைகள்னால சிறு சிறு கவலைகள் வந்து போகும். அவங்க பண்ணக்கூடிய சில காரியங்கள், அதுவும் இந்த கல்லூரி இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்த சில குழந்தைகள்னால் பையனோ பொண்ணோ, அவங்க திடீர்னு இந்த வேலையை நான் விட்டுடுறேன், எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள உட்காத்தி வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நல்ல மனநிலையில் இருக்க வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு இன்றைக்கி மத்திய தர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பொறுமையாக கையாளுங்க. எதையும் அவசரப்பட்டு திணிக்காதீங்க. சொன்னால் கேட்பாங்க. எல்லாருடைய ஒரு ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே சுச்சுவேஷனை பற்றினது ஒரே மாதிரி இருக்காது. அதனால் அதை நீங்கள் அந்த ஒரு மெச்சூரிட்டியை மனசில் வச்சுண்டு பொறுமையாக டீல் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக வந்துடும். நிதி இன்றைக்கி தொழில் புரிபவர்களுக்கு கொஞ்சம் தடைப்பட்ட நிதி நிலைமை தான் காட்டுறது. நீங்கள் ஏதாவது பணம் வரும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அது கைக்கு சேராது. அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய காரியங்களை, செலவுகளை இன்றைக்கி திட்டமிடுங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனர்ஜி லெவல் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 4ஆவது வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் சுக வீனங்கள், சுக குறைபாடுகள் வரும். தேவையில்லாத அலைச்சல் வரும். ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையை முடிக்கணும்னா அதில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்ப அந்த வேலையை முடிக்கணும். அதனால் இன்றைக்கி உங்களுடைய திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்ட நேரத்தில் செய்ய முடியாமல் தாமதங்கள் ஏற்படும். 2வது வாகனங்களில் போகும் பொழுது இந்த வாகனத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக பராமரிப்பு பண்ணி வச்சுருந்தால்தான் அந்த வாகனங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி இல்லாட்டினா தள்ளி தள்ளி போட்ட எந்த ஒரு வாகன பராமரிப்போ அல்லது வீட்டோட பராமரிப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சில அதீத செலவுகளை தரும். அதே மாதிரியே இந்த வீட்டில் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவங்க, நாய், பூனை, கிளி, இந்த மாதிரியான பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவங்க அதுக்கு ஏதாவது ஒரு உணவில் உபாதை அல்லது சரியான நேரத்திற்கு உணவு கொடுக்க முடியாமல் அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை உங்களை மனசு வருத்தமடைய செய்யும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியான அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசிக்கு வந்து இன்னைக்கு நல்ல தைரியம், வீர தீர பராக்கிரம ஸ்தானத்தில் தான் சந்திரன் இருக்காரு, நல்லா இருக்காரு. அதனால் உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, விவேகம், வேகம் எல்லாமே நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து முக்கியமாக இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸ், கார்ட்டூன் வரைபவர்கள், கதை ஆசிரியர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய கதை ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் நாள். நல்ல கற்பனை வளம், நல்ல ட்விஸ்ட்டு கொடுத்து கதையெல்லாம் எழுதக்கூடியது. கார்ட்டூன் வரைபவர்களுக்கு கூட நல்ல நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். நல்ல கலைத்துறை, கற்பனை வளம், இதில் வந்து இன்றைக்கி நல்ல முன்னோடியாக இருப்பீங்க. தனம் நார்மலாக இருக்குது, என்றைக்கும் வரக்கூடிய தனம் வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தன ராசி நல்லா இருக்கு. தனம்னா பணம். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. அதிர்ஷ்டம்னு சொல்கிறத விட உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். வரவேண்டிய பணம் கரெக்டாக மொத்தமாக வந்துடும். இன்ஸ்டால்மெண்ட்டில் சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு வர்றதெல்லாம் கூட ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் இந்த தனத்தை எல்லாம் உடனே செலவு செய்யக்கூடாது. உங்களுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்பில் தான் நீங்கள் போடணும். மெயினாக குழந்தைகளுக்காகத்தான் நீங்கள் இதை எடுத்து வைக்கணும். அப்போ தான் குரு பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு பகவான் வந்து புத்திரக்காரகன். ஸோ புத்திரம் என்றால் குழந்தைகள். குழந்தைகளுக்காகத்தான் இந்த தனத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் அதை குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக சேமிப்பு அல்லது நகை, ஆபரணங்கள் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது, பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க அந்த மாதிரி உபயோகப்படுத்துங்க, நல்லா இருக்கும். இன்றைக்கி உணவுத்துறையில் இருப்பவர்கள் வந்து நிறைய சாதிப்பீங்க. கேட்டரர்ஸ், ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, இந்த உணவு சாமான்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரியே இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறையில் வேலையில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கார். ஆனால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கே சுயமாக முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருந்தாலும், நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய துறையில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்தாலும், தேவையே இல்லாமல் யார்கிட்டேயோ ஒரு பேச்சுக்காக ஒரு விஷயத்தை கேட்க போக, அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையை நீங்கள் ரொம்ப பிரதானமாக எடுத்து அந்த காரியத்தை செய்ய, அதில் 2 சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி தேவையில்லாமல் இன்னொருத்தங்கள்கிட்ட போய் ஒரு அபிப்பிராயம் கேட்குறது, ஒரு ஃபீட்பேக் கேட்குறது, ஒரு ஐடியா கேட்குறது, இதெல்லாம் உங்களுடைய அறிவு, திறமை, அனுபவத்தை தாண்டி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்க வந்து உங்களை குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை வந்து ஐடியாவோ அறிவுரையோ உங்களுக்கு ஏற்புடையதாக கண்டிப்பாக இருக்காது. அந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க. சுயமாக நீங்கள் முடிவெடுத்து பண்ணுங்கள். அது வியாபாரியாக இருந்தாலும் சரி, தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்து பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் ஏதோ ஒன்று நல்லா பண்ணுவீங்க. நீங்கள் அதை போயிட்டு யாரோ யூடியூப்பில் பார்த்தேன், இல்லை இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டை மாற்றி போட்டு அது பார்த்தா ரொம்ப ஃப்ளாப் ஆயிரும். நீங்கள் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, சுய புத்தியோடு இருங்க. இதுதான் இன்னத்திய தாரக மந்திரம். மற்றபடிக்கு வந்து நிதி, மனநிலை, குடும்பச் சூழல், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி விரயத்தில் சந்திரன் இருக்கார். மகரத்தில் நல்ல உச்சம் பெற்ற குருவோட பார்வையில் இருக்கார். சந்திரன் வந்து சராசரியான பலத்தோடு இருக்கார். அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் உணவிற்காகவோ அல்லது புதிய ஆடம்பரமான செலவுகளுக்காகவோ
பொருள்களுக்காகவோ செலவு செய்வீர்கள். அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உணவுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் இட்ஸ் ஓகே. இருந்தாலுமே சாதாரணமான நீங்கள் டெய்லி சாப்பிட்ற அந்த உணவே போரும். நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக யாருக்கோ போய் ட்ரீட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய உணவகங்களுக்கு போய் உங்கள் பணத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி தன வரவு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக லிமிட்டடாக தான் இருக்குது. அதே மாதிரியே செலவினங்களும் கொஞ்சம் அதிகமாக காட்டுது. அதனால் தைரியமாக இன்றைக்கி ஒரு விரலுக்கு ஏற்ற வீக்கங்கிற மாதிரி இருங்க. சும்மா ஓவராக போயிட்டு டாம்பிகமாக ஆடம்பரமான செலவுகள் செய்ய வேண்டாம். 2வது, இன்றைக்கி வந்து நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில் காலையிலே திறந்திருந்ததுன்னா அந்த நவக்கிரகங்களை வந்து ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நாளை தொடங்குங்கள். அது வந்து நல்லபடியாக தேவையில்லாத செலவினங்கள், தேவையில்லாத கற்பனைகள் இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நவக்கிரகங்களில் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 3 சுற்று சுற்றிட்டு போங்க. ஆஃபீஸ்க்கோ வேலை ஸ்தானத்திற்கோ போகும் பொழுது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான தன வரவை நன்றாக எதிர்பார்க்கக்கூடிய, அதை எல்லாத்தை விட ரொம்ப மன அமைதியையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம், உங்களுடைய சுற்றம், நட்பு, உறவுகள் இவங்க மத்தியிலெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் எப்பயோ செஞ்ச காரியத்தோட பலன் வெளியில் வந்து அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். தனம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமாகவோ குழந்தை பேர் சம்பந்தமாகவோ நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல சந்தோஷமாக இருங்க. இன்று இரவு நீங்கள் வந்து தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமாக போய் தூங்குவீங்க. வாழ்த்துக்கள்.